வீட்டிற்கு வரவும் காணி வெகுதல் கும்பி தெய்வமே தெய்வமே தெய்வா தெய்வமே தெய்வமே மகனே தெய்வமே தெய்வமே நாட்டுள்ள மைந்தர் விட்டு நடந்த முன் வந்திட்டானோ நான் கேட்டுமே வருவோம் என்றார் கிட்டிட வழியும் இல்லை மகனே தெய்வமே தெய்வா தெய்வமே தெய்வமே மகனே 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 சிவமே தெய்வமே மகனே போன மகன் வரும் காணி பொழுதொழி போனதையோ போன மகன் வரும் காணி பொழுதொழி போனதையோ பொழுதொழி போனதையோ பொழுதொழி போனதையோ போன மகன் வரும் காணி பொழுதொழி போனதையோ சிவமே தெய்வமே தெய்வா மகனே 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 சொல்லுவார்களே யார் குடியை கெடுத்தேன் எவர் குடியை கெடுத்தேன் எதற்காக எனக்கு பரிய சோழரை நாட்டை இழக்க வைத்தாய் நாயகனை பிரிக்க வைத்தாய் அரசால பிறந்த ஒரே ஒரு செல்வனையும் என்னிடமிருந்து பிரித்து காட்டிற்கு அனுப்பி எனக்கு வாழ்த்தினாய் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எய்து இழைத்து போன மகன் எப்பிழைத்து போன
என் மகன் சொல்வான், அம்மா என்றைக்குமே இல்லாதபடி பசி என்று அதிகமாக உள்ளதும்மா. காலகண்ட தாத்தா வீட்டில் போய் ஏதாவது சாப்பாடு கூட இல்லாட்டாலும் பரவாயில்லம்மா, மாமி பசு மாட்டிற்கு வைக்கக்கூடிய பழைய கஞ்சி கேட்ட எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்த வாழ்க்கை ஒருபடி சாதத்துக்கு கூட வழி இல்லாமல் போய்விட்டது பாருங்க. என்ன என் வாழ்க்கை, எனக்கு இந்த விதியா வர வேண்டும். அந்த அயோத்தியில் இருக்கும் போது தங்க கிண்ணத்திலே பால் ஊற்றி பிசைந்த சாதத்தை மேல் மாடத்திலே வைத்து நிலவை காட்டி ஊட்டினால் வேண்டாம் அம்மா என்று ஓடக்கூடிய என் மகனோ இன்று மாமி பசு மாட்டிற்கு வைக்கக்கூடிய பழைய கஞ்சி கேட்டேன். சற்று பொறு, ஏதாவது வாங்கி வருகிறேன். ஓடினேன் ஓடினேன், காலகண்டர் இல்லம் நோக்கி ஓடினேன். ஐயா வேதியரே, என்னை அனுப்பி கொண்டு வரேன். என் மகனுக்கு பசிக்கிறதாம், ஏதாவது அமுது இருந்தால் கொடுங்கள் சுவாமி என்று அவர் காலை பிடித்து எவ்வளவோ கெஞ்சினேன். அதற்கு அங்கு அவர் சொன்னார், அடியே சண்டி, உன் மகன் காடுதானே போகிறான், கானகம்தானே போகிறான். போய் வந்த பிறகுதான் அமுது அருந்த முடியும். மீறிய பசி எடுத்தால் ஓடுகின்ற கங்கையிலே ஓடுகின்ற ஆற்றிலே 3 கை தண்ணீர் மாத்திரம் அருந்த சேர்த்து பச்சை தண்ணி அருந்தாமல் போய் வா மகனே, சென்று வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். என்ன செய்வேன் என்ன செய்வேன், அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது. அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது. அறியாதவள் போலே உழைக்கின்றது. அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது. நெஞ்சில் கள்ளமில்லாதவர்க்கு பயம் எதற்கு? சென்று வா மகனே, சென்று வா, கொண்டு வா மகனே, கொண்டு வா. இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் என்ற நிலையில் பொருளாக எந்த சபையிலும் உனக்கு நடுக்கவில்லை. சென்று வா மகனே, சென்று வா, கொண்டு வா மகனே, கொண்டு வா. போய் வா மகனே, சென்று வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். காலையில் பச்சை தண்ணி அருந்தாமல் சென்ற பிள்ளை இன்னும் வீடு வந்து சேரவில்லையே. அம்மா தாய வராங்கட்டி, யாருக்கு என்னையா பாவம் செஞ்சேன்? எதற்காக எனக்கு பெரிய சோதனை? நாவினால் பட்ட கடன், வாக்கினால் பட்ட கடன், கை நீட்டி வாங்காத கடனுக்காக நாட்டையே இழந்தோம். விஸ்வாமித்ர மகா
முனிவரிடத்திலே 48 நாள் தவணை பெற்று காசிக்கு சென்றோம். காசிக்கு சென்றால் தான் செய்த பாவமெல்லாம் தொலையும்னு சொன்னாங்க. என்ன பாவம் செய்தேனோ, என்னை போல் ஒரு சோதனை இந்த பூலோகத்தில் யாருக்கும் கொடுத்து விடாதே. காசிக்கு போகின்ற வழியிலே நட்சத்திர வேதியர் கொடுமைகள் கொஞ்சமல்ல, அத்தனையும் சகித்துக் கொண்டு காசிக்கு சென்றோம். காசி விசாலாட்சி சன்னதியை பார்த்தோம். அம்மா காசி விசாலாட்சி, உன்னை போல நானும் ஒரு பெண்தான் அம்மா. என்ன மட்டும் ஏம்மா இப்படி சித்திரவதை பண்ற? காசிமா நகரத்திலே காசி விசாலாட்சி சன்னதியிலே அம்மா பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்ல வளத்தில்லை அம்மா, வாடி அழும் போதினிலே ஓடி வரும் ஐயனாரே, மலை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா. இடையமேலூர் ஐயனார் சன்னதிக்கு வந்தே குறை தீரும் அம்மா. எங்களுக்கு கூரையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு, அதனை நான் அழுது சொல்லலாமா?
கிராமத்தின் சார்பாக விளாத்திகுளம் முத்துலட்சுமி சந்திரமதி நடிக்கும் அவர்களுக்கு இந்த மாலையை சுட்டேன். மாலை அணிவித்து மரியாதை செய்த மாபெரும் இடையமேலூர் கிராமத்தை சார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப இளம் சிங்கங்கள், எமது நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராம பொது மக்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், நாடக அமைப்பாளர் மலைச்சாமி அண்ணா அவர்களுக்கும், நடிகர்களுக்கு ஒலிபரிக்கு இப்படித்தான் வைக்க வேண்டும், அழகாக அற்புதமாக முகதுதிக்காக சொல்ல வரல. ரொம்ப அதாவது நடிகர்கள் நாங்கள்லாம் ஒரு நாள் 2 நாள் கிடையாது, மகா சிவராத்திரியிலிருந்து தொயந்த நாடகம். அதில் என்ன வில்லுப்பாட்டுக்கும் போட்டு கொள்கிறாங்க. அந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம் போனால் வில்லுப்பாட்டு, இங்கிட்டு வந்தால் நாடகம். ஆக அப்படிப்பட்ட தருணத்திலும் அந்த ஒலிபரிக்கு ரொம்ப அற்புதமாக வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த நடிகர்களை உலகமெங்கும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாதவன் யூடியூப் சேனல் அவர்களுக்கும், அடுத்து அவர் கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதைக்கு வருகிறேன். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். காசிமா நகரத்திலே காசி விசாலாட்சி சன்னதியிலே நானும் என் சுவாமியும் இப்படி வணங்கிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே நட்சத்திர வேதியர் வந்தார், என் சுவாமியை பார்த்தார். இன்று பொன்னை கொடு, இல்லாவிட்டால் இல்லை என்று சொல்லிவிடு, இல்லை என்றால் சத்தியம் பொய்யாகிவிடும் ஐயா, விடிந்தால் பொன்னை கொடுக்க வேண்டுமே, தருகிறேன் என்று வாக்களித்து விட்டு என் சுவாமி என் பக்கத்திலே வந்தார். கண்ணே தாராவதி, முனிவரோ பொன்னை கொடு, பொருளை கொடு என்று இம்சைப்படுத்துகிறார். பொருள் என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்துல என்ன வைத்திருக்கிறேன் என்று துடித்தார். அப்பொழுது நான் சொல்வேன், சுவாமி கவலையே பட வேண்டாம், இந்த பூமான்கள், இந்த புண்ணியவான்கள் நிறைந்த புண்ணிய பூமியிலே நமக்கு ஜாதி மதம் வேண்டாம், எவருக்கேனும் என்னை விலைக்கு விற்று முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து தாங்கள் கொண்ட சத்தியத்தை காப்பாற்றுங்கள் சுவாமி. என் சுவாமி துடித்து விட்டார். கண்ணே நீ அம்மா இப்படி பேசுகின்றாய்? அன்று அயோத்தியிலே நாம் மனமுடித்து மணவரையில் வீற்றிருக்கும் போது பெரியோர்களும் தாய்மார்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நம்மை பார்த்து எப்படி எப்படி எல்லாமோ வாழ்த்தினார்கள். அதையெல்லாம் மறந்துவிட்டு சந்தையிலே ஆடு மாட்டை விலைக்கு விற்பது போல் விற்றுவிடுங்கள் நானும் சொல்லுகின்றாயே தேடி என்று துடித்தார். விடிந்தால் பொன்னை கொடுக்க வேண்டும் ஐயா, இல்லை என்றால் சத்தியம் பொய்யாகிவிடுமே. சுவாமி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆண்டவன் என் தலையில என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்க போகிறது. நீங்கள் நினைத்ததோ நான் நினைத்ததோ நடக்கக்கூடியது அல்ல. யாராருக்கு எவருக்கு எப்பதவி ஈவதென்று முற்று உணர்ந்தவரை மூல பராசக்தி ஐயனார் ஆட வைக்கிறார், நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அவன் அன்றி அணுவும் அசையாது. இந்த பூமான்கள், இந்த புண்ணியவான்கள் நிறைந்த புண்ணிய பூமியிலே எவருக்கேனும் விற்று தாங்கள் கொண்ட சத்தியத்தை காப்பாற்றுங்கள் சுவாமி. ஊழில் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் கொண்டிரும். ஊழ்வினையை யாராலும் மாற்ற முடியாது. அது மட்டுமா, சேற்றில் உழலும் புழுவிற்கும் புவி செல்வமுடைய அரசருக்கும் பிச்சை ஏற்றி உடல் காத்திடும் ஏழைக்கு உயிர் எத்தனை உண்டு. சேத்துக்குள்ள கிடக்கிற புழுவா இருந்தாலும் சரி, பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, ஏன்
பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஆண்டவன் படைக்கும் போதே தலையில இன்னாருக்கு இன்ன விதி எழுதி வைத்திருப்பான். அதன் பிரகாரம் நடக்கும். நீங்கள் நினைத்ததோ நான் நினைத்ததோ நடக்கக்கூடியது அல்ல. இந்த பூமான்கள், இந்த புண்ணியவான்கள் நிறைந்த புண்ணிய பூமியிலே எவருக்கேனும் விற்றுவிடுங்கள். நாதா வேற வழி இல்லையே. பிடிந்தால் பொண்ணை கொடுக்க வேண்டும் ஐயா. கட்டிய மனைவியை கையிலே பிடித்தார். தெருத்தருவாக தெருத்தருவாக விலையா விலை. ஆடுமாடு ஐயா, விலைக்கு வாங்குவதற்கு யாருமே என்னை விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியிலே அந்தணர்கள் வாழுகின்ற வீதியிலே காலகண்ட வேதியருக்கு விற்றாரே. பொட்டிருந்தும் பூ இருந்தும் புன்னகை இல்லை. பூட்டி வச்ச கோட்டையிலே மன்னவர் இல்லை. என் மன்னவர் இல்லை. பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லை. இங்கே பூட்டி வைத்த கோட்டையில் உன் மன்னவன் இல்லை. மன்னவன் இல்லை. நகரத்திலே காசி விசாலாட்சி சன்னதியிலே காலகண்டர் வீட்டிலே என் சுவாமி என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார். ஐயா, இந்த ஊரை கட்டி காத்து வரக்கூடிய ஐயனாரப்பா, என் வாழ்க்கையில நடந்த கொடுமை மாதிரி இந்த ஊரிலையோ இந்த உலகத்திலையோ இந்த பூலோகத்துல என் நிலைமை எந்த பெண்ணுக்கும் கொடுத்துறாத. தாலி கட்டிய கணவனே கட்டிய மனைவியை கையிலே பிடித்து அடுத்த ஆடவனுக்கு விலைக்கு விட்டான் என்ற சரித்திரம் வரலாற்றில் இந்த பெண்ணுக்கு மட்டும் பாடமாக அமையட்டும். என் நிலைமை எந்த பெண்ணுக்கும் கொடுத்து விட்டார்கள். நான் ஒருபுறம், என் பிள்ளை ஒருபுறம், என் சுவாமி ஒருபுறம். எங்கு இருக்கிறாரோ என்னை விட்டுவிட்டு போய்விட்டார். எந்த இடத்தில் இருக்கிறாரோ இனிமேல் அவரை நான் காண முடியுமா? காண முடியாமலே போயிடுவேனோ? தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் நான். என்னுயிர் பிரிவதை பார்த்து என்னுயிர் பிரிவதை பார்த்து
செல்ல வேறென்ன வேண்டும் தன்னுயிர் பிரிவதை பார்த்தவரே என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன் நான் என்னுயிர் பிரிவதை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் விட்டுவிட்டு சென்றவர் இந்த வழியாகத்தானே சென்றார் வரமாட்டாரா ஒரு முறை அவரை பார்த்து விட மாட்டோமா மனதில் நினைத்து கொண்டிருக்கிறேன் எங்க இருக்கிறாரோ எப்படி இருக்கிறாரோ எந்த நிலையில் இருக்கிறாரோ என்ன கவி பாடினாலும் என்னப்பா இந்த பிரிந்து வாழ்ந்த கதை என்னோடு நிறுத்திவிடு கணவனையும் மனைவியும் பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்காதே என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையோ அறிய அறிய என் வாழ்க்கையில இனி என்ன நடக்கும் என்று எனக்கே தெரிய என்ன கவி பாடினார் அறிய
அந்தி பொழுதாகி இவ்வளவு நேரமாகியும் என் செல்வனை காணவில்லை. எத்தனை வேலைகள் செய்த போதிலும் என் கண்மணியின் மலர்ந்த முகத்தை என்னால் காணாமல் இருக்க முடியவில்லை. அயலாத்து பாலர்கள் அவனோடு சென்றவர்கள் வீடு தெரிந்தாலாவது வந்து விட்டார்களா வரவில்லையா என்று பார்த்து வரலாம். அதுவும் இந்த பாவிக்கு தெரியாது. அதோ அயலாத்து பாலர்கள் வருகிறார்கள். என் மகனும் வந்து விட்டான் போல் தெரிகிறது. நானே சென்று அழைத்து வருகிறேன். ஐயா தோழமார்களே, காலம் என்னும் நூலிலே இங்கு பேசும் பொம்மைகள் ஆடுது. பாவம் ரெண்டு பொம்மையும் இடும் கண்ணீர் கன்னத்தில் ஓடுது. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா இருக்காதால் கேட்கிற வாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் என்னும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்கமாயிருக்காதால் கேட்கிற வாக்கியம். அவள் தாக்கு தாய்மைதான். அம்மா என்னும் வார்த்தைதான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா இருக்காதால் கேட்கிற வாக்கியம். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்கமா இருக்காதால் கேட்கிற வாக்கியம். தேவன் தரும் தாய்மைதான் வேண்டாம் எனும் பெண்மைதான் ஒரு விந்தையானதே. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா இருக்காதால் கேட்கிற பாக்கியம்.